ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கூட சிமிர்னா தேவ சபையின் சார்பாகவும் மறுரூபமாக்கும் ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளை, நாங்கள் சபையின் சார்பாக ஊழியத்தில் ஒரு பத்திரிகையை நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று சொல்லி, யாருக்கு வேண்டுமானாலும் இதில் உள்ள விலாசத்திற்கு ஒரு கார்டு போடுங்க, இல்லாட்டி ஃபோனில் சொல்லுங்கள் உங்கள் விலாசத்தை. உங்களுக்கு நாங்கள் பத்திரிகை போடுகிற காலங்கள் முழுவதும் அதை இலவசமாக நான் உங்களுக்கு கொடுப்போம். அதற்காக ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல அருமையான இந்த வேளையில் கூட வேதத்தில் ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் பார்க்கிறோம். அந்த 28வது வசனம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாக்கள், அந்த தரியு ராஜாவுடைய காலமாக இருந்தாலும் சரி, பெர்சியா ராஜாக்கள் அந்த நாட்களில் ஆண்டு கொண்டு இருந்தாலும் கூட சரி, எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 6ஆம் அதிகாரம் அதிக முக்கியமான ஒரு அதிகாரம். அதில் நான் பார்க்கும்போது அவருடைய காரியங்கள், தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. அதனுடைய காரணம் என்ன, அதனுடைய ரகசியம் என்ன என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய காரியங்கள் எல்லாம் தோல்வியாய் இருக்கிறது, ஜெயமாய் இருக்கவில்லை. அதனுடைய ரகசியம் என்ன? அநேக காரியங்களை நாம் முயற்சிக்கிறோம், அதெல்லாம் தோல்வியாய் போய்விடுகிறதே. என்னுடைய காரியம் ஜெயமாய் முடியவில்லையே. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட சபைகளை எல்லாம் பார்க்கிறோம். 7 சபைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த சபைக்கு கீழாக சொல்லும்போது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரலோகத்தில் உள்ள அந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான் என்று சொல்லி ஒரு ஜெய ஜீவியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. உலகத்தில் இருக்கிற காலங்களில் அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிந்தது. ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், என் காரியங்கள் எல்லாம் தோல்வியாக இருக்கிறது, நஷ்டமாக இருக்கிறது, அதனுடைய ரகசியம் என்ன, ஏன் அப்படி இருக்கிறது, என்னுடைய காரியமும் ஜெயமாய் முடிய வேண்டுமே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்டீர்களானால், ஆவியானவர் நமக்கு அதுக்கு ஏற்ற பதில்களை சொல்லுக வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால், அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் அவன் ராஜ்யம் முழுவதிலும் அந்த ராஜா அவனை ஒரு மேன்மையாக வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அவனுக்குள்ளாக ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. விசேஷித்த அபிஷேகம் என்று சொன்னால் நீங்கள் நினைத்து விடக்கூடாது ஏதோ ஒரு விசேஷித்த, அப்படி அல்ல. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தான் அவர் சொல்கிறார். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் பெற்று அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்துக்கொள்கிறான். அதுதான் முக்கியம். பரிசுத்தாவி பெறுவது பெரிய காரியம் அல்ல. தேவனிடத்தில் கேட்கும்போது மாம்சமான யாவர் மேல் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுக்கிறார். எதற்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் பரிசுத்தமாய் வாழவும், அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியவும், அந்த ஆவியானவர் சொல்கிறபடி கேட்கவும், ஆவினால் நடத்தப்படவும், பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். கொரிந்தியர்களை பார்க்கும்போது, பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து கல்லிலே வைத்திருக்கும் போது அவரை உயிரோடு எழுப்பினது தேவனுடைய ஆவி அபிஷேகம் என்று பார்க்கிறோம். ஆதலால் நம்மை உயிர்ப்பிப்பதற்கும், நம்மை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கும், நம்மை நடத்துவதற்கும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தானியேலுக்குள்ளாக ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் அவருக்குள் விசேஷமாக இருந்தது. ஆவியானுடைய நடத்துதல் நன்றாக இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, அந்த சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது தானியேல் சொல்லுகிறார், ராஜாவுடைய போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணுகிற பானத்தினாலும் என்னை நான் தீட்டுப்படுத்தாதபடி ஒரு தீர்மானம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், யோசித்து பாருங்க. ஆகாரத்தினாலே தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி அவர் தன்னுடைய சரீரத்தை
பரிசுத்தமாய் ஆண்டு கொள்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. சில நிமிஷங்கள் அல்லாட்ட புது வருஷத்தில் மாத்திர தீர்மானம் எடுத்திருப்போம். இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரா? அந்த ஆளுகைக்குள் நீங்கள் இருக்கிறீர்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். 1 யோவானில் நீங்கள் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவி அவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் சகல சத்தியத்தையும் உங்களுக்கு போதித்து அவர் வழி நடத்துவார். வேறு மனிதர் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆவியானவரே உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துவார், சகல சத்தியத்தில் நடத்துவார் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய அநேகர் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்காங்க, பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. சரி, இருக்கட்டும். இங்கே நம்ம பார்க்கும்போது தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை. அது மாத்திரமே சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி, ஆத்மாவை தீட்டுப்படுத்தாதபடி, சிந்தனை தீட்டுப்படுத்தாதபடி அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அவனுக்குள்ளாக ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருக்கு. ஆவியானவர் அவனை நடத்தி கொண்டிருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பான தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொன்னார். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து மாம்சத்தின்படி நடந்தால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் இருந்து ஆவின்படி பரிசுத்தாவின்படி நடந்தால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மளை தப்புவிப்பதற்கே தேவன் ஒரு அபிஷேகத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். பலர் பல விதமாக சொல்லுவாங்க, இல்லை என்று சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். சக்கரத்தினவனுக்கு தான் இனிப்பு தெரியும். தெரியாமல் இருந்துட்டு வெள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். நாங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு தூரமாக இருந்தவர்கள் ஒரு காலத்தில். ஆனால் ஆண்டவர் எங்களை தொட்டு அந்த பிரதான ரிஷிப்பை கொடுத்து, எங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து, அந்நிய பாஷை வரங்களை கொடுத்து, தீர்க்க தரிசன வரங்களையும் வெளிப்பாடுகளையும் எங்களுக்கு கொடுத்து, கர்த்தர் இந்த கனமான ஊழியத்தில் எங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளை, அனுபவத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனுக்குள் தேவனுடைய அபிஷேகம் இருந்தது, தேவனுடைய வல்லமை இருந்தது. ஆதலால் ஆவியில் அவன் குறையாதபடி நிறைந்திருந்தபடியினால் அவன் இந்த பூமியில வல்லவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம் தானியேலுடைய வாழ்க்கை. தானியேலுடைய வாழ்க்கையில அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளாக இருந்து அவனை வழி நடத்தினது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை 2வது நீங்கள் பார்த்தீர்களானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும், அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவனிடத்தில் ஒரு உண்மை இருக்குதுங்க. தேவன் நம்மிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். நீங்கள் எந்த அளவில் உண்மையாக இருக்கிறீர்கள்? மோசையை குறித்து சொல்லும் போது, அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என்னுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவனிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். அநேகருடைய வாழ்க்கை பொய்யான வாழ்க்கையாக இருக்கும். காலையில் ஆரம்பித்து சாயந்தரத்துக்குள்ள எத்தனை பொய் சொல்லிவிடுறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் பொய் சொல்லும்போது நாம் பிசாசின் பிள்ளைகளாக விடுகிறோம். இந்த நாளில் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லுகிறார். கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் உன்னை அதிகாரியாக்க வேண்டும் சொன்னார். நம்மிடத்தில் தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். தானியேல் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த 4வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும், அவன் மேல் அநேக குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக பல முகாந்தரங்களை தேடினார்கள். ஆனால் அவனும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். தேவன் அந்த உண்மையை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அன்பானதோட வேதத்தில் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆபிரகாமிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற பரிசுத்த உள்ள பாத்திரங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். அவர்களெல்லாம் உண்மை உள்ளவர்களாக இருப்பார். காசு விஷயத்தினாலும் சரி, குடும்ப விஷயத்தினாலும் சரி, ஆவிக்குரிய ஜீவி எல்லாவற்றிலும் நம்மிடத்தில் தேவன் உண்மை எதிர்பார்க்கிறார். அவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உண்மையுள்ள யோபை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். அவன் உண்மை உள்ளவன் ஐயா, அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி அங்கே சாட்சி பெறுகிறதை நான் பார்க்கிறேன். யோபு பக்தரை பார்க்கும்போது, தாவீதை குறித்து பார்க்கும்போது, 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது, சவுல் ராஜாவே தாவீது உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆதலால் தாவீதை கர்த்தர் சிங்காசனத்திலே அமரச் செய்தார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உண்மை உள்ளவன். ஆதலால் அவனை கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகம் பெற்றிருப்போம், உண்மை இருக்கிறதா?
இந்த 2 காரியங்கள் அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தானியேல் இடத்தில் இருந்தது. ஆதலால் அவனுடைய காரியங்கள் ஜெயமாய் முடிந்தது. அவனுடைய காரியங்கள் ஜெயமாய் முடிவதற்கு காரணம் அவனுடைய உண்மை. அது மாத்திரமல்ல, அவனுக்குள் விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. ஆதலால் அவருடைய காரியங்கள் ஜெயமாய் இருந்தது. இந்த 2 காரியத்தை, இன்றைக்கு 2 காரியம் சொல்ல மொத்தம் 7 காரியங்கள் இருக்கிறது. இந்த 2 காரியத்தை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் சமூகத்தில் ஜெயிப்பு. ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும். பாவத்தோடு நாம் இருந்தோமானால், மனம் திரும்பாதபடி இருந்தோமானால், உன் குணம் திரும்பாமல் இருந்தால் அபிஷேகம் வருவது கடினம். ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது அவருடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கை செய்து ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடும். அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவினால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் கட்டாயம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிந்ததற்கு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. முதலாவது தானியேலிடத்தில் விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் பெற்றிருந்தார். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் இருந்தார் ஆண்டவரே. அதுபோல இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து ஆண்டவரே, அந்த ஆவினாலும் அந்த பரிசுத்தாவினால் வருகிற வரங்களாலும் நீ நிரப்பும்படியாக செபிக்கிறோம். அப்பொழுது ஜெய ஜீவன் செய்ய முடியும் ஆண்டவரே. 2வது தானியேல், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உண்மையுள்ளவனாய் இருந்தார் என்று பார்க்கிறோம் ஐயா. உண்மை ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உண்மையாய் இருக்க விரும்புகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க விரும்புகிறோம். இரத்தத்தால் எங்களை கழுவி கர்த்தாவே, நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானம் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எடுத்துக்கொண்ட தீர்மானம் ஆண்டவரே, கர்த்தாவே நாங்கள் நிறைவேற்ற கிருபை தாரும். ஆண்டவர் உண்மை உள்ளவன். தானியேல் உண்மையாய் இருந்தபடினால் அவனுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. ஒருவேளை உணர்த்தப்பட்டிருந்தால் ஆண்டு சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷனாய் உண்மையுள்ள மனுஷியாய் இருக்க கிருபை தாரும். வீட்டிற்கும் உமக்கும் சபைக்கும் ஆண்டவரே உண்மையாயிருக்க கிருபை தாரும். நல்ல பிதாவே, இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுப்பீராக. எது இல்லாவிட்டாலும் அபிஷேகம் தேவை ஆண்டவரே, அபிஷேகத்தை கொடும். அந்த அபிஷேகத்தால் நடத்தும். அடுத்தபடியாக அந்த அபிஷேகம் பெற்று அவர்கள் கர்த்தாவே உண்மையாயிருக்க கிருபை தாரும். ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய ஆண்டவரே உதவி செய்வீராக. தானியேல் காரியம் ஜெயமாய் முடிந்தது போல இவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடித்துக் கொடும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென், ஆமென்.